அனைவருக்கும் வணக்கம். கோல்டு மெடலிஸ்ட் இந்தி கைட்ஸ் வழங்கும் கற்க கசர நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். सबको सादर प्रणाम. गोल्ड मेडलिस्ट हिंदी गाइड्स प्रस्तुति कर्क कसरत कार्यक्रम पर आप सबका हार्दिक स्वागत है. आज का पाठ है 11वां पाठ. कल 10वां पाठ था, आज 11वां पाठ. இன்றைக்கு பாடம் எண் 11. பாடம் 11 ஸ்போக்கன் ஹிந்தி வகுப்புகளிலேயே இப்பொழுதுதான் முதல் அடியெடுத்து வைக்கிறோம். ஸ்போக்கன் ஹிந்தி வகுப்புக்கு மிக முக்கியமானது நாம் பிறருக்கு உத்தரவு போடுவது, அதாவது கட்டளையிடுவது, இம்பரேட்டிவ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே. தமிழிலே கட்டளை வினை என்பார்கள், ஹிந்தியிலே விதி என்பார்கள். இப்போ ஸ்போக்கன் हिंदी அடிப்படையே அதுதான். स्पोकन हिंदी का आधार यही है, विधि है. दूसरों को हुक्म देना है, बैठो, जाओ, आओ, खाओ, पियो. ये ஸ்போக்கன் हिंदी का आधार है. இந்த ஸ்போக்கன் ஹிந்திக்கு அடிப்படையே முதல் ஸ்டெப்பு, முதல் படியே இந்த வகுப்பு தான். ஆகவே இந்த வகுப்பை மிக நன்றாக நீங்கள் கவனித்து புரிந்து கொள்ளுங்கள், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்கிற அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க, அந்த ஃப்ரேம் ஞாபகம் வச்சுங்க. இந்த ஃப்ரேம் தான் முக்கியம். நான் டெய்லி சொல்லிக் கொடுக்குறேன், ஃப்ரேம் முக்கியம். அந்த ஃப்ரேம் சரியாக இருந்தால், அந்த ஃப்ரேமை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டால், தெரிந்து கொண்டால் உங்களுக்கு தெளிவாகிவிடும், எல்லாமே உங்களுக்கு விளங்கிவிடும். ஆகவே நீங்கள் அதிலே தெளிவாக இருங்கள். ஃப்ரேம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சரியாக போயிடும். இப்பொழுது நேற்றைய பாடத்திலே ஆக்ஷன் வேர்ப் படித்தோம். அதாவது தாத்து என்று சொல்லப்படுகின்ற ஆக்ஷன் வெர்பு, வேர்ப் ரூட், வினை பகுதிகள். நான் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். வினை பகுதி: படு படி, லிக்கு எழுது, ஆ வா, ஜா போ, உற்று எடு, பயிற்று உட்கார், சோ தூங்கு, சுன் கேள், பூச்சு ஆஸ்க், மாங்கு டிமாண்டு, கேள் விளையாடு, தௌடு ஓடு, खरीद வாங்கு, பேச்சு விற்க, கா பாட, கா சாப்பிட, பி குடி, போல் பேசு, கஹ சொல், லா கொண்டு வா, பூல் மர, தும் மில் கிடைக்க, தேக் பார், ரஹ இரு, டஹர் தங்கு, சுப் ரஹ சும்மா இரு, புலா கூப்பிடு, சல் செல் அல்லது நட, நஹா குளி, ஹன்ஸ் சிரி, ரோ அழு, மார் அடி, பஷா காப்பாற்று. இதை நீங்கள் நன்றாக மனப்பாடம் செய்து கொண்டு இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். செய்யாதிருந்தால் மீண்டும் செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இதுதான் அடிப்படை. அதான் நிறுத்தி சொன்னேன், வேறு ரூட் சொன்னேன், வேர் என்று சொன்னேன். இந்தியிலே ஒவ்வொரு வாக்கியத்திலும் வினைச்சொல் வேர்பு இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஹிந்தியில் மட்டுமல்ல, ஒவ்வொரு பண்பற்ற மொழியிலும் இது தேவை. ஆகவே இதை நீங்கள் நன்கு மனதிலே தெரிவித்துக் கொள்ளுங்கள். இதுதான் நம்ம செய்வோம், பேசுவோம், எல்லாம் செய்வோம். சரி, இன்றைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? கட்டளை வினை. இந்த அடிப்படையை வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி நாம் போகிறோம். இப்போது வினைப்பகுதி பேஸு இல்லையா? கட்டளை வினைக்கு என்ன பண்ணணும்? இந்திய விஷயம் என்ன செய்யணுனாக்கா, தும் ஒன்று நமக்கு முன்னால் இருக்கிறவங்க, அவங்க நம்மளோட கீழே இருப்பாங்க, அவங்க நமக்கு ஈக்குவலாக இருப்பாங்க, அல்லது நம்மளோட பெரியவங்க இருப்பாங்க. 2 வகை. நமக்கு சமமானவர்கள், 3 வகை பிரிச்சலாமே. நமக்கு சமமானவர்கள், நம்மை விட சிறியவர்கள், அல்லது நமக்கும் மேலானவர்கள், அதாவது மரியாதைக்குரியவர்கள். இப்போ அவர்களை பார்த்து நமக்கு ஈக்குவலாக இருந்தால் தும் சொல்லுவோம், நீன்னு சொல்லுவோம். பெரியவனாக்கா ஆப்புன்னு சொல்லுவோம். ரொம்ப கீழே இருந்தால் தூன்னு சொல்லுவோம், நீ. தமிழில் நீ, நீர், நீங்கள். அது நீர் இப்பொழுது போய்விட்டது, அது இலக்கிய வழக்கில் இருக்கிறது, நாட்டு வழக்கில் கிடையாது. ஆகவே தும் ஆப் தான் முக்கியம். தூவை பற்றி பின்னால் பார்த்துக்கணும். இப்போ தும் ஆப். இப்போ தும் வரும்பொழுது வேர்பு வித்து ஓ சேர்க்கணும். அதாவது அப்படி தான் ஃப்ரேம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. 2 பாடி தான். தும் வரும்போது வேர்பு டேஷ் போட்டிருக்கேன், வேர்பு வித்து ஓ. ஆ வரும்போது வேர்ப் வித் ஏ. தும் வரும்போது வேர்ப் வித் ஓ,
ஆப் வரும்போது வேர்ப் வித் ஏ. சரி எடுத்துக்கோங்க. தும் இப்போ டேஷ் போட்டிருக்கேன், ஓ போட்டிருக்கேன். இப்போ பட் இல்லையா, சேர்த்துங்க. தும் பட் ப்ளஸ் ஓ படோ, நீ படி. தும் லிக் ப்ளஸ் ஓ लिखो, நீ எழுது. तुम आ प्लस वो आओ, वाह. तुम जा प्लस वो जाओ, पो. तुम उठ प्लस वो उठो, எழு. तुम बैठ प्लस वो बैठो, उठकार. तुम सो प्लस वो सोवो, तूंगु. तुम सुन प्लस वो सुनो, கேள். तुम पूछ प्लस वो पूछो, நீ கேள். तुम मांग प्लस वो मांगो, நீ கேள். तुम के प्लस वो கேளோ, விளையாடு. तुम खरीद प्लस वो खरीदो, நீ வாங்கு. तुम बेच प्लस वो बेचो, நீ வாங்கு. खरीद प्लस वो खरीदो, நீ வாங்கு. बेच प्लस वो बेचो, நீ விற்றுவிடு. तुम गा प्लस वो गावो, நீ பாடு. तुम खा प्लस वो खावो, நீ சாப்பிடு. तुम पी प्लस वो पियो, நீ குடி. तुम बोल प्लस वो बोलो, பேசு. तुम कह प्लस वो कहो, சொல்லு. तुम ला प्लस वो लाओ, நீ கொண்டு வா. तुम बोल प्लस वो बोलो, मर. तुम मिल प्लस वो मिलो, நீ சந்தி. तुम देख प्लस वो देखो, நீ பார். तुम रह प्लस वो रहो, நீ இரு. तुम ठहर प्लस वो ठहरो, தங்கு. तुम चुप रह प्लस वो तुम चुप रहो, நீ சும்மா இரு. तुम बुला प्लस वो बुलाओ, கூப்பிடு, நீ கூப்பிடு. तुम चल प्लस वो चलो, நீ நட, செல். तुम नहा प्लस वो नहावो, நீ குளி. तुम हंस प्लस वो हंसो, நீ சிரி. तुम रो प्लस वो रोवो, तुम रोवो, நீ அழு. तुम मार प्लस वो मारो, நீ अடி. तुम बचा प्लस वो बचाओ, तुम बचाओ. இப்போது நான் அந்த ஃப்ரேம் அப்படியே பெருசு பண்ணலாம், எவ்வளோ வேணால் பெருசு பண்ணலாம். அந்த ஃப்ரேம் அப்படியே இருக்கும். நான் மீண்டும் சொல்கிறேன், இப்பொழுது சொல்கிறேன். तुम वो வரணும் இல்லையா, पढ़ प्लस वो पढ़ो, நீ படி. लिख प्लस वो लिखो, आ प्लस वो आओ. तुम आओ, तुम जाओ, நீ போ. तुम उठो, நீ எடு. तुम बैठो, நீ உட்கார். तुम सोवो, நீ தூங்கு. तुम सुनो, நீ கேள். तुम पूछो, நீ கேள். तुम मांगो, நீ கேள், டிமாண்ட் பண்ணு. तुम खेलो, நீ விளையாடு. तुम दौड़ो, நீ ஓடு. तुम खरीदो, நீ வாங்கு. तुम बेचो, நீ விற்றுவிடு. तुम गाओ, நீ பாடு. तुम खाओ, நீ சாப்பிடு. तुम पियो, நீ குடி. तुम बोलो, நீ பேசு. तुम कहो, நீ சொல்லு. तुम लाओ, நீ கொண்டு வா. तुम बोलो, நீ மற. तुम मिलो, நீ சந்தி. तुम देखो, நீ பார். तुम रहो, நீ இரு. तुम ठहरो, நீ தங்கு. तुम चुप रहो, நீ சும்மா இரு. तुम बुलाओ, நீ கூப்பிடு. तुम चलो, நீ செல் அல்லது நட. तुम नहाओ, நீ குளி. तुम हंसो, நீ சிரி. तुम रोवो, நீ அழு. तुम मारो, நீ அடி. तुम बचाओ, நீ காப்பாற்று. இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். வெர்பு ப்ளஸ் ஓ சேர்ந்தால் வேலை முடியுது. அதே போல் ஆப் வரும்போது ஈன வரணும். ஆப் வந்தால் ஈயே சேர்க்க வேண்டும். ஆப் வந்தால் ஈயே. வேர்பு பற்றி ஏ. ஆப் நீங்கள். பட்டு ஆப் படியே, நீங்கள் படியுங்கள். லிக்கு ஆப் லிக்கியே, நீங்கள் எழுதுங்கள். ஆப் ஆயியே, நீங்கள் வாருங்கள். ஜா ஆப் ஜாயியே, நீங்கள் போங்கள். உற்று ஆப் உட்டியே, நீங்கள் எழுங்கள். பைட்டு ஆப் பைட்டியே, நீங்கள் உட்காருங்கள். சோ ஆப் சோயியே, நீங்கள் தூங்குங்கள். சுன் ஆப் சுனியே, நீங்கள் கேளுங்கள். பூச் ஆப் பூச்சியே, நீங்கள் கேளுங்கள். மாங் ஆப் மாங்கியே, நீங்கள் கேளுங்கள். கேல் ஆப் கேலியே, நீங்கள் விளையாடுங்கள். दौड़ आप दौड़िए, நீங்கள் ஓடுங்கள். आप खरीद आप खरीदिए, நீங்கள் வாங்குங்கள். बेच आप बेचिए, நீங்கள் விற்றுவிடுங்கள். गा आप गाइए, நீங்கள் பாடுங்கள். खा आप खाइए, நீங்கள் சாப்பிடுங்கள். पी आप पीजिए, நீங்கள் குடியுங்கள். बोल आप बोलिए, நீங்கள் பேசுங்கள். कह आप कहिए, நீங்கள் சொல்லுங்கள். ला आप लाइए, நீங்கள் கொண்டு வாருங்கள். बोल आप बोलिए, நீங்கள் மறங்கள். मिल आप मिलिए, நீங்கள் சந்தியுங்கள். விதி देख आप देखिए, நீங்கள் பாருங்கள். रह आप रहिए. ठहर आप ठहरिए, நீங்கள் தங்குங்கள். चुप रह आप चुप रहिए, நீங்கள் பேசாமல் இருங்கள். आप बुलाइए, நீங்கள் கூப்பிடுங்கள். चल आप चलिए,
நீங்கள் நடங்கள், நீங்கள் செல்லுங்கள். நஹா ஆப் நஹாயே, நீங்கள் குளியுங்கள். ஹன்ஸ் ஆப் ஹசியே, நீங்கள் சிரியுங்கள். ரோ ஆப் ரோயியே, நீங்கள் அழுங்கள். மார் ஆப் மாரியே, நீங்கள் அடியுங்கள். பஷா ஆப் பஷாயியே, நீங்கள் காப்பாற்றுங்கள். நான் மீண்டும் சொல்கின்றேன், அதை இது பண்ணுறேன் பாருங்கள். து ஆப் படியே, நீங்கள் படியுங்கள். ஆப் லிகியே, நீங்கள் எழுதுங்கள். ஆப் ஆகியே, நீங்கள் வாருங்கள். ஆப் ஜாயியே, நீங்கள் போங்கள். ஆப் உட்டியே, நீங்கள் எழுதுங்கள். ஆப் பைட்டியே, நீங்கள் உட்காருங்கள். ஆப் சோயியே, நீங்கள் தூங்குங்கள். ஆப் சுனியே, நீங்கள் கேளுங்கள். ஆப் பூச்சியே, நீங்கள் கேளுங்கள். ஆப் மாங்கியே, நீங்கள் கேளுங்கள். ஆப் கேலியே, நீங்கள் விளையாடுங்கள். தௌடு ஆப் தௌடியே, நீங்கள் ஓடுங்கள். ஆப் கரீதியே, நீங்கள் வாங்குங்கள். ஆப் பேச்சியே, நீங்கள் விட்டுவிடுங்கள். ஆப் காயியே, நீங்கள் பாடுங்கள். ஆப் காயியே, நீங்கள் சாப்பிடுங்கள். ஆப் பீச்சியே, நீங்கள் குடியுங்கள். ஆப் போலியே, நீங்கள் பேசுங்கள். ஆப் ககியே, நீங்கள் சொல்லுங்கள். ஆப் லாயியே, நீங்கள் கொண்டு வாருங்கள். ஆப் பூலியே, நீங்கள் மறந்து விடுங்கள். ஆப் மிலியே, நீங்கள் சந்தியுங்கள். ஆப் தேக்கியே, நீங்கள் பாருங்கள். ஆப் ரஹியே, நீங்கள் இருங்கள். ஆப் டஹரியே, நீங்கள் கொஞ்சம் பொறுங்கள். ஆப் சுப் ரஹியே, நீங்கள் சும்மா இருங்கள். ஆப் புலாயியே, நீங்கள் கூப்பிடுங்கள். ஆப் சலியே, நீங்கள் செல்லுங்கள். ஆப் நஹாயியே, நீங்கள் குளியுங்கள். ஆப் ஹசியே, நீங்கள் சிரியுங்கள். ஆப் ரோயியே, நீங்கள் அழுங்கள். ஆப் மாரியே, நீங்கள் அடியுங்கள். ஆப் பஷாயியே, நீங்கள் காப்பாற்றுங்கள். ஆக தும் வந்தால் ஓ வர்ணம், ஆப் வந்தால் ஏ வர்ணம். சரி, இதில் இந்த 4 வினைகள் விதிவிலக்கு, அதாவது இதில் வந்து கட்டளை வினை என்ன சொல்லுவாங்க, விதிவிலக்கு, எக்ஸப்ஷன் சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்து எக்ஸம்ஷன் சொல்லுவாங்க. எக்ஸம்ஷன். எக்ஸப்ஷன் விதிவிலக்கு சொல்லுவாங்க. அப்போது கர் வரும்போது, தும் வரும்போது கரோன்னு வரும். தும் தேவ் தே வந்து கொடு, தும் தோ வரணும், தேவோன்னு வராது. அப்போ லேவை எடு, தும் லே வராது, லோன் வரும். அப்போ டீங்கிறது தும் பியோன்னு வரும். அவ்வளோதான், கொஞ்சம் மாற்றம் அவ்வளோதான். கர் தும் கரோ, தே தும் தோ, லே தும் லோ, பி ஆப் பியோ. அதுபோல் ஆப் வரும்போது ஆப் கீஜியே, கற்பசியே கரியே இல்லை, கீஜியே. புலான பேர் சொல்கிறாங்க, கரியே சொல்கிறாங்க, ஆனால் கீஜியே சொல்லணும். கற்பசியே கீஜியே, தேப்பசியே டிஜியே, கொடுங்கள். லேப்பசியே லீஜியே, பீப்பசியே பீஜியே. அது 4 மட்டும் மாறி வரும். இது 4 மட்டும் கர் தே லேப்பி ஞாபகம் வச்சுங்க. இது மட்டும் மாறி வரும். கர்ங்கிறது கரோ கீஜியே, லேங்கிறது லோ கீஜியே, பீங்கிறது பியோ கீஜியே, தோங்கிறது தேங்கிறது दो दीजिए, பீங்கிறது பியோ பீஜியே. கர் தே லே பி ஞாபகம் வச்சுங்க, நல்ல மைண்டில் கற்பனை பண்ணிக்கங்க. கர் தே லே பி. இந்த 4ம் மாறும் சொற்கள். கர் வந்து கரோவாகும், தே வந்து தோவாகும், லே வந்து லோவாகும், பி வந்து பியோ ஆகும். அதே பன்மைக்கு ஆப் பண்ணும்போது கர் வந்து கீஜியே ஆகும், தே வந்து தீஜியே ஆகும், லே லீஜியே, பி பீஜியே. சரி, ஓகே சார். இப்போ நம்ம ஒருத்தர் வான்னு சொல்கிறோம், உட்காரு சொல்கிறோம். உட்கார சொல்லும் இல்லையா? இப்போ தரையின் மேல் உட்காராதே, சோஃபாவில் உட்கார் சொல்லும் இல்லையா? அப்போது உட்காராதே நெகட்டிவ். நெகட்டிவ்க்கு வந்து மத்து பயன்படுத்தப்படுகிறது. மத் என்ற வார்த்தை நெகட்டிவ்க்கு பயன்படுத்தப்படுகிறது. மத் என்ற வார்த்தை மத்து நெகட்டிவ். மத் என்றால் வேண்டாம் கூடாதுன்னு அர்த்தம். மத் என்றால் வேண்டாம் கூடாது. நம்ம எப்படி பாருங்க, இப்போ தும் பட் ப்ளஸ் ஓ படோ, தும் படோ, படிக்காதுங்கிறதுக்கு தும் மத் படோ, அவ்வளோதான். அவ்வளோதான், படிக்க வேண்டாம், அதை படிக்காது. சரி, லிக்கு தும் லிக்கோ, தும் மத் லிக்கோ, நீ எழுதாதே. தும் ஆவோ, தும் மத் ஆவோ, நீ வராதே. தும் உட்டோ, தும் மத் உட்டோ, நீ எழாதே. தும் பைட்டோ, தும் மத் பைட்டோ, நீ உட்காராதே. तुम सोवो, तुम मत सोवो, நீ தூங்காதே. तुम सुनो, तुम मत सुनो, நீ கேட்காதே. तुम पूछो, तुम मत पूछो, நீ கேட்காதே. तुम मांगो,
तुम मत मांगो नी केटावे, तुम खेलो तुम मत खेलो विளையாடாதே, तुम दौड़ो तुम मत दौड़ो नी ओडादे, तुम खरीदो तुम मत खरीदो नी वांगादे, तुम बेचो तुम मत बेचो नी विकादे, तुम गावो तुम मत गावो नी पाड़ादे, तुम खाओ तुम मत खाओ नी सापड़ादे, तुम पियो तुम मत पियो नी कुड़िकादे, तुम बोलो तुम मत बोलो नी पेसादे, तुम कहो तुम मत कहो, तुम लाओ तुम मत लाओ नी कुड़ादे, तुम बोलो तुम मत बोलो नी मरकादे, तुम मिलो तुम मत मिलो नी संदिकादे, तुम देखो नी पार तुम मत देखो, तुम रहो तुम मत रहो नी इरकादे, तुम ठहरो तुम मत ठहरो नी तंगादे, तुम चुप रहो तुम मत चुप रहो, तुम बुलाओ तुम मत बुलाओ नी कुपिड़ादे, तुम चलो तुम मत चलो नड़कादे, तुम नहाओ तुम मत नहाओ नी कुड़िकादे, तुम हंसो तुम मत हंसो नी सिरिकादे, तुम रोवो तुम मत रोवो नी अड़ादे, तुम मारो तुम मत मारो नी अड़ादे, तुम अडिकादे नी अडिकादे, तुम बचाओ तुम मत बचाओ नी कापाट्टादे. அப்போ மத்து சேர்த்தா அவை நெகட்டிவ் ஆகிடும், எதிர்மறையாகிடும். சரி, மறு சொல்ல பாருங்க. तुम मत पढ़ो तुम मत लिखो तुम मत आओ तुम मत जाओ तुम मत उठो तुम मत बैठो तुम मत सोवो तुम मत सुनो तुम मत पूछो तुम मत मांगो तुम मत खेलो तुम मत दौड़ो तुम मत खरीदो तुम मत बेचो तुम मत गाओ तुम मत खाओ तुम मत पियो तुम मत बोलो तुम मत कहो तुम मत लाओ तुम मत बोलो तुम मत मिलो तुम मत देखो तुम मत रहो तुम मत ठहरो तुम मत चुप रहो तुम मत बुलाओ तुम मत चलो तुम मत नहाओ तुम मत हंसो तुम मत रोवो तुम मत मारो तुम मत बचाओ. सही. अरे आपके आप पढ़िए आप मत पढ़िए, आप लिखिए आप मत लिखिए, आप आइए आप मत आइए நீங்கள் வராதீர்கள், आप जाइए आप मत जाइए, आप उठिए आप मत उठिए, आप बैठिए आप मत बैठिए, आप सोइए आप मत सोइए, आप सुनिए आप मत सुनिए, आप पूछिए आप मत पूछिए, आप मांगिए आप मत मांगिए, आप खेलिए आप मत खेलिए, आप दौड़िए आप मत दौड़िए, आप खरीदिए आप मत खरीदिए, आप बेचिए आप मत बेचिए, आप गाइए आप मत गाइए, आप खाइए आप मत खाइए, आप पीजिए आप मत पीजिए, आप बोलिए आप मत बोलिए, आप कहिए आप मत कहिए, आप लाइए आप मत लाइए, आप बोलिए आप मत बोलिए, आप मिलिए आप मत मिलिए, आप देखिए आप मत देखिए, आप रहिए आप मत रहिए, आप ठहरिए आप मत ठहरिए, आप चुप रहिए आप मत चुप रहिए, आप बुलाइए आप मत बुलाइए, आप चलिए आप मत चलिए, आप नहाइए आप मत नहाइए, आप हंसिए आप मत हंसिए, आप रोइए आप मत रोइए, आप मारिए आप मत मारिए, आप बचाइए आप मत बचाइए. अब இப்போ நான் என்ன பண்ணோம், எல்லாம் பார்த்துனோம். நெகட்டிவ் பாயிண்ட்டும் பாசிட்டிவ் பாயிண்ட்டும் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ ஞாபகம் வச்சுங்க, 4 மட்டும் வேறு. आप कीजिए आप दीजिए आप दीजिए आप दीजिए, तुम करो तुम दो तुम लो तुम पियो. नेगेटिव तुम मत करो तुम मत दो तुम मत लो तुम मत पियो, तुम आप कीजिए आप मत कीजिए आप मत लीजिए आप मत लीजिए. ये तो हिंदी तमिल के द्वारा हिंदी के लिए. हिंदी के द्वारा तमिल के लिए हम हिंदी में जैसे कि वो है ना, तुम आने पर तुम उत्तर भारत के भाइयों बहनों, अभी आपके लिए आपकी बारी है, आपके लिए मैं ये विधि इंपरेटिव सिखाता हूँ. इसके आपके लिए कोई वर्ब के साथ कोई ऐड करने की ज़रूरत नहीं है. हिंदी में वो ऐड करते हैं, इसमें नहीं चाहिए. जैसे नहीं எழுதோடதா தசா तुम गिरे नहीं है, நீ எழுது நீ வா நீ போ, तुम நீ எடு நீ உட்காரு நீ தூங்கு நீ கேளு
நீ கேளு, நீ கேளு, நீ விளையாடு, நீ ஓடு, நீ வாங்கு, நீ நில்லு, நீ படி, நீ சாப்பிடு, நீ குடி, நீ பேசு, நீ சொல்லு, நீ கொண்டு வா, நீ மர, நீ சந்தி, நீ பார், நீ இரு, நீ தங்கு, நீ சும்மா இரு, நீ கூப்பிடு, நீ சொல், நீ குழி, நீ சிரி, நீ अड़ु, नी अड़ी, नी कापाटी। यहाँ पर हिंदी में तुम के साथ वो ऐड करते हैं ना, तमिल में ऐसा नहीं है। वैसे ही वैसे जो वर्ब रूट है उसी का पालन करेंगे हैं। इसलिए आसान है आपके लिए। नी पढ़ी, नी எழுது, नी வா, नी போ, नी எழு, नी உட்கார், नी தூங்கு, नी கேளு, नी கேளு, नी கேளு, नी விளையாடு, नी ஓடு, நீ வாங்கு, நீ நில்லு, நீ பாடு, நீ சாப்பிடு, நீ குடி, நீ பேசு, நீ சொல்லு, நீ கொண்டு வா, நீ மர, நீ சந்தி, நீ பார், நீ இரு, நீ தங்கு, நீ சும்மா இரு, நீ கூப்பிடு, நீ நட, நீ குடி, நீ சிரி, நீ अड़ु, நீ अड़ी, நீ कापाटी। ऐसे के वैसे हम उसका लगा सकते हैं। तुम के आने पर नी வந்துவிட்டால் तुम के आने पर नी என்று தமிழில் வருகிறது। அந்த वर्ब रूट जो है उसी को लगाना चाहिए, उसके साथ कुछ ऐड करने की ज़रूरत नहीं है। जैसे कि हिंदी में है तुम आओ, जाओ, खाओ, वो ऐड करते हैं ना, ऐसा ऐड करने की कोई ज़रूरत नहीं है। वैसे कि वैसे आप बोल सकते हैं, लिख सकते हैं। उस पर आप, अच्छा आप है நீங்கள் வாருங்கள், यहाँ पर इंगल होना चाहिए। जैसे कि ये है हिंदी में, जैसे ये ऐड करते हैं कि ये ऐसा, हिंदी में तमिल में इंगल, ये इन गा इल इंगल। दूसरी बात है நீ படி, நீங்கள் படியுங்கள், நீங்கள் படியுங்கள்। आपके लिए अब मालूम मैं बताया था நீங்கள், आपके लिए நீங்கள், நீங்கள் आप। सो थोड़ा इंगल ऐड करना है, वर्ब के साथ इंगल ऐड करना है। படியுங்கள், படியே, लिख, எழுது, எழுதுங்கள், लिखिए। आ வா, வாருங்கள், आइए। போ, போங்கள், जाइए। எழு, எழுங்கள், उठिए। உட்கார், உட்காருங்கள், இங்கள், बैठिए। தூங்கு, தூங்குங்கள், सोइए। கேள், கேளுங்கள், सुनिए। पूछ, आस्क, கேள், கேளுங்கள், मांग, கேள், கேளுங்கள், விளையாடு, கேள், விளையாடுங்கள், கேளியே। ஓடு, ஓடுங்கள், दौड़िए। खरीद, வாங்கு, வாங்குங்கள், விற்றுவிடுங்கள், விற்றுவிடுங்கள், பாடுங்கள், பாடுங்கள், சாப்பிட, சாப்பிடுங்கள், खाइए। குடி, குடியுங்கள், पीजिए। பேச, பேசுங்கள், बोलिए। कह, சொல்லு, சொல்லுங்கள், कहिए। கொண்டு வா, கொண்டு வாருங்கள், மர, மரங்கள், बोलिए। मिल, கிடைக்க, मिलिए, சந்தியுங்கள், கிடைக்காதது சந்திக்க, சந்திக்க, मिलिए। सा इन दी एक, சந்திக்க, சந்திக்க, सा इन दी एक, சந்திக்க, சந்திக்க, मिल, சந்தியுங்கள், சந்தியுங்கள், அதுபோல देख, பாருங்கள், देखिए। இரு, இருங்கள், रहिए। தங்கு, தங்குங்கள், ठहरिए। சும்மா இரு, சும்மா இருங்கள், चुप रहिए। கூப்பிடு, கூப்பிடுங்கள், बुलाइए। நட, நடங்கள், चलिए। குடி, குடியுங்கள், नहाइए। சிரி, சிரியுங்கள், हंसिए। அழு, அழுங்கள், रोइए। அடி, அடியுங்கள்,
मारिए, कापाற்றுங்கள், बचाइए। ये की जगह इंगल लगाइए, बस का काम हो गया। ये तुम के लिए कोई ज़रूरत नहीं है, तुम के लिए उसकी ज़रूरत नहीं है। आप ऐसे कि वैसे बोल सकते हैं। तुम आओ, तुम जा, நீ படி, நீ எழுது, நீ வா, நீ போ, நீ எடு, நீ உட்கார், நீ தூங்கு, நீ கேளு, நீ கேளு, நீ ஓடு, நீ வாங்கு, நீ விற்றுவிடு, तुम பாடு, நீ சாப்பிடு, நீ குடி, நீ பேசு, நீ சொல்லு, நீ கொண்டு வா, நீ மற, நீ சந்தி, நீ பாரு, நீ இரு, நீ தங்கு, நீ சும்மா இரு, நீ கூப்பிடு, நீ நட, நீ குளி, நீ சிரி, நீ अड़ु, நீ अड़ी, நீ कापाத்து। वो वर्ब रूट वैसे के वैसे आ जाता है तुम के लिए, लेकिन आपके लिए इंग ऐड करना है। पढ़ी, படியுங்கள், எழுது, எழுதுங்கள், வா, வாருங்கள், போ, போங்கள், எடு, எடுங்கள், உட்கார், உட்காருங்கள், தூங்கு, தூங்குங்கள், கேள், கேளுங்கள், 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 விளையாடு, விளையாடுங்கள், ஓடு, ஓடுங்கள், வாங்கு, வாங்குங்கள், விற்றுவிடுங்கள், பாடுங்கள், சாப்பிடுங்கள், குடியுங்கள், பேசுங்கள், சொல்லுங்கள், கொண்டு வாருங்கள், மறந்து விடுங்கள், சந்தியுங்கள், பாருங்கள், இருங்கள், தங்குங்கள், சும்மா இருங்கள், கூப்பிடுங்கள், நடங்கள், குளியுங்கள், சிரியுங்கள், அழுங்கள், அடியுங்கள், कापाற்றுங்கள்। ओनली इंगल ऐड करना है बस। ओके, ये तो पॉजिटिव के लिए। नेगेटिव के लिए हिंदी में क्या करते हैं, मत ऐड करते हैं, है ना। हिंदी में मत ऐड करते हैं। तमिल में வேண்டாம் ऐड करना है। वे इन दा इम வேண்டாம் என்றால் மத்து, इस मत्ते देखिए। तो வாருங்கள், படியுங்கள், படிக்க வேண்டாம், எழுதுங்கள், எழுத வேண்டாம், வாருங்கள், வர வேண்டாம், போங்கள், போக வேண்டாம், எழுங்கள், எழ வேண்டாம், உட்காருங்கள், உட்கார வேண்டாம், தூங்குங்கள், தூங்க வேண்டாம், கேளுங்கள், கேட்க வேண்டாம், ஓடுங்கள், ஓட வேண்டாம், விளையாடுங்கள், விளையாட வேண்டாம், வாங்குங்கள், வாங்க வேண்டாம், விற்றுவிடுங்கள், விற்க வேண்டாம், பாடுங்கள், பாட வேண்டாம், சாப்பிடுங்கள், சாப்பிட வேண்டாம், குடியுங்கள், குடிக்க வேண்டாம், பேசுங்கள், பேச வேண்டாம், சொல்லுங்கள், சொல்ல வேண்டாம், கொண்டு வாருங்கள், கொண்டு வர வேண்டாம், அடியுங்கள், மரங்கள், மறக்காதீர்கள், மறக்க வேண்டாம், சந்தியுங்கள், சந்திக்க வேண்டாம், பாருங்கள், பார்க்க வேண்டாம், இருங்கள், இருக்க வேண்டாம், தங்குங்கள், தங்க வேண்டாம், சும்மா இருங்கள், சும்மா இருக்க வேண்டாம், கூப்பிடுங்கள், கூப்பிட வேண்டாம், நடங்கள், நடக்க வேண்டாம், குளியுங்கள், குளிக்க வேண்டாம், சிரியுங்கள், சிரிக்க வேண்டாம், அழுங்கள், அழ வேண்டாம், அடியுங்கள், அடிக்க வேண்டாம், காப்பாற்றுங்கள், காப்பாற்ற வேண்டாம்। सिर्फ வேண்டாம் कर सकते हैं। और ईர்கள் ऐड कर सकते हैं। ईர்கள் ईர்கள் मत के लिए है, आपके लिए है। और படிக்காதீர்கள், எழுதாதீர்கள், வராதீர்கள், போகாதீர்கள், எழாதீர்கள், உட்காராதீர்கள், தூங்காதீர்கள், கேளாதீர்கள், கேட்காதீர்கள், விளையாடாதீர்கள், ஓடாதீர்கள், வாங்காதீர்கள், விற்காதீர்கள், பாடாதீர்கள், சாப்பிடாதீர்கள், குடிக்காதீர்கள், பேசாதீர்கள், சொல்லாதீர்கள், கொண்டு வராதீர்கள், மறக்காதீர்கள், சந்திக்காதீர்கள், பார்க்காதீர்கள், இருக்காதீர்கள், தங்காதீர்கள், சும்மா இருக்காதீர்கள், கூப்பிடாதீர்கள், நடக்காதீர்கள், குளிக்காதீர்கள், சிரிக்காதீர்கள், அழாதீர்கள், அடிக்காதீர்கள், कापाற்றாதீர்கள்। वीरगल आप हो सकते हैं, या तो वीरगल
लगा सकते हैं। क्या वेंडाम, वेंडाम इसी है, जैसे कि मत, मत आओ वरादे, वरा वेंडाम, मत जाओ போகாதே, போக வேண்டாம், मत खाओ சாப்பிட வேண்டாம், मत पियो குடிக்க வேண்டாம், मत सोओ தூங்க வேண்டாம்। ये तुम के लिए भी वही है, आपके लिए भी वही है। मत उठो एड़ வேண்டாம், मत नहाओ குளிக்க வேண்டாம், मत बोलो பேச வேண்டாம், चुप रहो मत चुप रहो, मत सोओ தூங்க வேண்டாம், मत बोलो பேச வேண்டாம், मत ठहरो तंग वेंडाम, वेंडाम ऐड कर सकते हैं। इसलिए ये आसान है आपके लिए, हिंदी वालों के लिए भी आसान है और तमिल वालों के लिए भी आसान है। दोनों को मिला करके मैंने आपको सिखाया है। अगर कोई शक हो तो, डाउट हो तो आप पूछिए, कमेंट्स में आप डालिए, मैं कमेंट्स को देखूंगा और आपकी शंकाओं का समाधान करूंगा। वो कमेंट्स सबसे ज़रूरी है, इसलिए मैं समझूंगा कि आपने मेरे बारे में क्या समझा है, आपको मेरी बात समझ में आई या नहीं, ये मैं समझ सकूँगा। इसलिए आप कमेंट्स में चाहे अच्छा हो या बुरा, इसको ऐसी कोई बात नहीं है, आप क्रिटिसिज्म कर सकते हैं मेरे भाषण का, मेरे अध्यापन का, आप क्रिटिसाइज कर सकते हैं, आलोचना कर सकते हैं। ऐसी बात नहीं है कि मैं जो कहता हूँ उसे मान लो, ऐसी बात नहीं है। मैं जो भी कहूँ उसमें अगर विषय हो, सच्चाई हो, अच्छाई हो तो आप उसे मान लें, नहीं तो मुझे संपर्क करें। फ़ोन नंबर भी है, उस फ़ोन पर मुझे बुलाइए, मैं आपके शंकाओं का समाधान हरदम करूँगा, हरदम करने तैयार रहूँगा। इसलिए आशा है कि आपको आज का जो पाठ जो है क्या है, विधि इम्परेटिव, तमिल में कटड़े विनय कहते हैं, समझ में आया होगा। अगर नहीं आया तो दोबारा मुझे पूछिए। तमिल में क्या है, तुम के लिए कोई ज़रूरत नहीं है, जो धातु है उसी को लगाइए। आपके लिए धातु के साथ इंगल लगाना चाहिए, धातु के साथ इंगल लगाना चाहिए, धातु के साथ इंगल। पढ़ो पढ़ी पढ़ींगल, इड़े इड़ुंगल, पाड़ू पाड़ुंगल। और नेगेटिव के लिए वेंडाम, मत, डोंट, वेंडाम, वेंडाम मिलता है, मत वेंडाम, கூடாது வேண்டாம், வேண்டாம் बस பாருங்கள் வர வேண்டாம், சாப்பிடுங்கள் சாப்பிட வேண்டாம், तूंगल तूंग वेंडाम। क्या बात है, क्या फ़र्क है इसमें, कोई फ़र्क नहीं है। आप इसको समझ लीजिए और जहाँ तक हो सके हिंदी भाषी लोग तमिल में बोलने का प्रयास कीजिए और तमिल भाषी लोग हिंदी में बोलने का प्रयास कीजिए। तमिल பேசும் மக்கள் हिंदी பேச मुझे செய்யுங்கள், அதே போல் हिंदी பேசும் மக்கள், हिंदी बोलने वाले लोग तमिल में बात करने का प्रयास कीजिए, तमिल में पैसा मुझे செய்யுங்கள்। उसके लिए एक सोपान है, आपके लिए ये सोपान है, सोपान रखा हुआ है, आप ही को ऊपर चढ़ना पड़ेगा, सोपान नहीं चढ़ेगा, सोपान यहीं पर रहेगा। ஏணி இது, ஏணினா ஏணி ஏறாது, ஏணி ஏற வைக்கும், ஆகவே ஏணி நீங்கள் ஏறுங்கள், ஏறிக்கொள்ளுங்கள், ஏணி ஏறாது। ஆகவே இந்த பகுதியை, இந்த பாடத்தை நீங்கள், இந்த எபிசோடை நீங்கள் ஏறுகின்ற ஒரு படிக்கட்டாக அமைத்துக் கொள்ளுங்கள், ஏறுங்கள், முன் ஏறுங்கள் என்று நான் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன்। நன்றாக மனதிலே பதிவேற்றுக் கொள்ளுங்கள்। நான் மீண்டும் வருவேன், மறுபடியும் வரத்து கொள்வேன், தங்களை விடமாட்டேன்। ஏனென்றால் வினை இல்லாமல் எதுவுமே இல்லை, வாழ்க்கையிலே வாழ்க்கையே வினைதானே, நாம் செய்யும் சேதன வாழ்க்கை, ஆக வாழ்க்கையே வினைதான், ஆக வினை என்று எதுவுமே இல்லை। ஒவ்வொரு பாடத்துக்கும் வினை வரும், ஒவ்வொரு பாடத்துக்கும் வந்து அந்த ஃபார்முலா இருக்கும்। இப்படி தும் ஓ ஆப் ஏ ஃபார்முலா இருக்கிறதோ, மத்து தும் ஓ ஆப் ஏ, டவுட்டுங்கிறதுக்கு நெகட்டிவ்க்கு மத்து, அதுபோல் ஒவ்வொரு பாடத்துக்கும் फार्मूला उंडू, हर पार्ट के लिए फार्मूला होता है। मैं उस फार्मूला को आपको समझाऊंगा, आप फार्मूला को ध्यान में रखिए। हर चीज़ का फार्मूला रखिए, चाहे कोई भी हो, कोई मेडिसिन हो, कोई रोटी हो, बिस्किट हो, कोई खाने की चीज़ हो, फूड हो, कोई जो भी हो, उसके लिए फार्मूला है। वो फार्मूला इम्पोर्टेंट है, वो फार्मूला को कोई नहीं बताएगा,
अगर फार्मूला बता देंगे तो उसका जो जायका है उसका मार्केटिंग खत्म हो जाएगा। इसलिए कोई भी व्यापारी फार्मूला को नहीं बताएगा। लेकिन मैं व्यापारी नहीं हूँ, मैं अध्यापक हूँ, शिक्षक हूँ, इसलिए आपको फार्मूला बता रहा हूँ। आप फार्मूला को पकड़िए, फार्मूला रूपी सोपान को पकड़िए और ऊपर चढ़िए। ஃபார்முலா என்ற ஏணியை நீங்கள் பிடித்து கொண்டு மேலே ஏறுங்கள். நான் வியாபாரி அல்ல, நான் ஆசிரியர். ஆகவே தங்களுக்கு ஏணியாக இருக்கிற நான் பாடத்தை பயன்படுத்துகிறேன். இந்த பதிவை நீங்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் இந்த பதிவை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு மேலே ஏறுங்கள், முன்னேறுங்கள் சொல்லிக்கொண்டு நாளை ஒரு புதிய தலைப்போடு தங்களை சந்தித்திருக்கின்றேன். कल एक नए शिक्षक के साथ आपसे मिलने वाला हूँ। तब तक के लिए आपसे विदा लेने वाला आपका सेवक आर सुंदर राजन, MA हिंदी गोल्ड मेडलिस्ट, MA इतिहास और MPhil B.Ed साहित्य रत्न और वरिष्ठ हिंदी विचारक सम्मान 2 बार मैं पाया हूँ तमिलनाडु का, दक्षिण भारतीय विचार सभा का। इसलिए मेरा जो अनुभव है उसका फ़ायदा उठावें. என்னுடைய அனுபவத்தை நீங்கள் உங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சொல்லி என்று கூறி மீண்டும் நாளை அடுத்த பாடத்துக்கு வரும் வரை விடைபெறுவது தங்களின் ஆர் சுந்தரராஜன். धन्यवाद. नன்றி. जय हिंद. हाँ